வரும் கல்வியாண்டு முதல் அமல். புதுவை காரைக்காலில் பிரெஞ்சு ஹிந்தி மொழி பாடமாக சேர்ப்பு. முதல்வர் ரங்கசாமி தகவல். ஜிப்மர் நர்ஸ் தூக்கு போட்டு தற்கொலை. குழந்தை சாவு குறித்து போலீஸ் விசாரணை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் சீருடைகள் மாற்றம். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. 4 மீனவ கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி வேலை நிறுத்தம். தானே புயல் நிவாரணம் வழங்காததற்கு கண்டனம். விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி பாடங்களில் பிரெஞ்சு மற்றும் ஹிந்தியை ஒரு பாடமாக வைப்பதுடன் அந்த மொழியில் தேர்வு எழுத தமிழக அரசு அனுமதி அளித்ததாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமை தாங்க அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், அரசு செயலர் ராகேஷ் சந்திரா, துணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில், அரசு பள்ளிகளில் தரமான ஆசிரியர்களை கொண்டு தரமான கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற கல்வியை கற்று மாணவர்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். வாழ்வில் படித்தால் மட்டுமே உயரலாம் என்றும் அதற்கேற்றவாறு பெற்றோர்களும் பிள்ளைகளை கல்விக்காக அனுப்பி வைக்க வேண்டும். அப்போதுதான் அரசு உதவிகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். மேலும் புதுச்சேரி கல்வித்துறை தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகிறது. புதுச்சேரியில் பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் வசித்து வருவதால் பிரெஞ்சு மற்றும் இந்தியை ஒரு பாடமாக வைத்து தேர்வு அதிலே எழுத மாணவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொண்டதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தற்போது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பாடத்தில் பிரெஞ்சு மற்றும் ஹிந்தியை ஒரு பாடமாகவும் அதிலே தேர்வு எழுதவும் தமிழக அரசு அனுமதி அளித்தது. அதற்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். தேர்வு எழுதுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டிருந்தோம். அதாவது மேற்கண்ட காரணங்களை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் உள்ள பள்ளிகளில் பிரெஞ்சு மற்றும் இந்தி மொழி மாணவர்கள் பயிலுவதற்கு அதற்குரிய தேர்வுகளை சார்ந்து வழங்குவதற்கு ஆலோசனை தமிழக அரசை நாம் கேட்டிருந்தோம். அதை ஏற்று இந்தி மற்றும் பிரெஞ்சு மொழிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பள்ளிகளில் கற்பிப்பதற்கும் தேர்வு நடத்துவதற்கும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தது. நான் கேட்ட வேண்டுகோளை ஏற்று நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்று அதற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய அரசு சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் இறுதியில் பல்வேறு பள்ளிகளைச் சார்ந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனிடையே தேசிய அளவிலான குழந்தைகள் சாதனையாளர் விருது ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்டான்ஸ்போர்ட் பள்ளி மாணவி ஓவியாவிற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பரிசுகளை வழங்கினார். அந்த மாணவியை இன்று நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பாராட்டி கௌரவித்தார். குழந்தையை கொன்று தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருபவர் கலைவாணி. இவருக்கு 9 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. பிரேம்குமார் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதுகுறித்து சிகிச்சை பெற்று வந்தும் குழந்தைக்கு பாலூட்ட முடியாததால் மனமுடைந்த கலைவாணி காமராஜர் நகரில் உள்ள தனது வீட்டு அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அங்குள்ள படுக்கையில் 9 மாத குழந்தை இறந்த நிலையில் கிடந்தது. இதுகுறித்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் விரைந்து வந்து தாய், சேய் இருவரின் பிணங்களை கைப்பற்றி ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக தன்வந்திரி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் அடுத்த ஆண்டு முதல் மாற்றி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மண்டல அறிவியல் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. இதில் கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையேற்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் வரவேற்புரை வழங்கினார்.
சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பேசுகையில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஆக்கப்பூர்வத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும், அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார். பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற சமுதாயத்தில் அந்தஸ்துக்கான பணி அவசியம் என்று தெரிவித்த ரங்கசாமி, மத்திய அரசு விதிப்படி 90% அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது, மீதமுள்ள 10% விரைவில் செய்து கொடுப்பதாக கூறினார். மாணவர்கள் சீருடையில் மாற்றத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை எழுந்த நிலையில் இந்த கோரிக்கையை ஏற்று ரோடியர் மில் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட சீருடைகளை அடுத்த ஆண்டு முதல் பள்ளி மாணவர்களுக்கு மாற்றம் செய்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அதை பார்க்க வேண்டும் என்ற நிலையில் நல்ல, அதாவது நம்முடைய AFT நிறுவனம் மூலமாக துணி வழங்குவதற்கு அவர் மாணவர் விரும்புகின்றவாறு 3 பிரிவாக பிரித்து அந்த துணி வழங்குவதற்கு நாம் இப்பொழுது மாதிரி துணி நெய்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஒரு வித்தியாசம், நல்ல துணி, நல்ல துணி நாம் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணமும் மாணவர்களுக்கு வர வேண்டும். 3 பிரிவாக பிரித்து இப்பொழுது கொடுக்க அரசானது முடிவெடுத்திருக்கின்றது. கண்காட்சியில் தொடக்க நிலை, இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை ஆகிய பிரிவுகளில் அரசு பள்ளிகளை சார்ந்த 500 படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. 23ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவில் தமிழ்ச்செல்வன் MLA, கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டனர். தானே புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து 4 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தானே புயல் தாக்கியது. இதனால் கடலோர பகுதிகளில் இருந்த மீனவர்கள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளானார்கள். இந்த புயலில் மீனவர்கள் கடல் அலையில் மீன்பிடிக்கும் வலைகளை இழந்தனர். இவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதனால் வழங்கப்படவில்லை. இன்று உலக மீனவர் தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு, கனகச்செட்டிக்குளம், சின்ன காலாப்பட்டு உள்ளிட்ட 4 பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் படகுகளை நிறுத்திவிட்டு பணிக்கு செல்லவில்லை. இதனையடுத்து காலாப்பட்டு ஜெயா திரையரங்கு அருகே மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 4 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் புயல் நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தானே புயலை தொடர்ந்து நீலம் புயலும் கடலோர மக்களை பாதித்துள்ளதால் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் மீனவர் அணியினர் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புயலில் சேதமடைந்த படகுகளுக்கும் நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசின் அலட்சிய போக்கை கண்டிக்கும் வகையில் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு படகை போட்டு கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அநியாயம் இது அநியாயம்.